தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. கடகராசி நண்பர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோவில் நமது பொதுவான ராசி பலன்களை கிரக நிலையின் அடிப்படையில் நாம் இங்கே காணலாம். இதன் மூலமாக பொதுவான உங்களது ராசிக்கு உண்டான காதல் வாழ்க்கை, வியாபாரம், அலுவலக பணிகள், உத்தியோகம், குடும்ப வாழ்க்கை அனைத்தும் எப்படி அமையும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். உங்களது தனிப்பட்ட ஜாதகத்தின் அடிப்படையில் மட்டுமே 100% பலன்கள் வழங்க முடியுங்க. இது பொதுவான ராசி பலன்கள் மட்டுமே. உங்கள் ஜோதிட ரீதியான சந்தேகங்கள் மற்றும் எங்களுடன் கலந்துரையாடுவதற்கு நீங்கள் வசதியாக கீழே உள்ள டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய டெலிகிராம் லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதை பயன்படுத்தி எங்களது டெலிகிராம் கணக்குடன் இணைந்து கொண்டால் உங்களது சந்தேகங்களை எங்களுடன் நீங்கள் நேரடியாக கலந்துரையாடலாம். நமது சேனல் தடைபடக்கூடிய வாய்ப்பு எனக்கு தெரிய வருகிறதுனால அனைத்து 12 ராசிகளுக்கு உண்டான பொதுவான ராசி பலன்களை ஒரே வீடியோவில் போடுவதற்கு இன்னொரு சேனலான பேக்கப் சேனலான ஜெயசூர்யா என்ற பெயருடைய சேனலிலிருந்து ஆரம்பித்துள்ளோம். அந்த சேனலில் ஒரே வீடியோவாக 12 ராசிகளுக்கும் நமது பலன்களை நாம் அளித்து வருகிறோம். அந்த ஜெயசூர்யா சேனலின் லிங்க் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் கொடுத்துள்ளோம். அதில் இணைந்து கொள்ளுங்கள். இது ஒரு பேக்கப் சேனல் தான். ஆனாலும் நமது இந்த சேனலிலும் கடகம் டுடே ராசிபலன் சேனலிலும் வழக்கமான வீடியோக்கள் தொடர்ந்து வெளிவரும். எனவே தொடர்ந்து இணைந்திருங்கள். நமது கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் ஜூலை மாதம் 1 தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு விழாவாரின் ராசி பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்றத டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம காண இருக்கிறோம். இன்னைக்கு நமது கடகராசி நண்பர்களுக்கு கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசிக்கு 10ஆம் இடத்துல செவ்வாயுடன் சந்திர பகவான் இணைந்து காணப்படுகிறாருங்க. ராசியிலேயே புதன் இருக்கிறார். மேலும் 11ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாருங்க. 12ஆம் இடத்துல சூரியன் மற்றும் சுக்கிரன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது நன்மையை ஏற்படுத்தி தரும். மேலும் 3ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாருங்க. ஸோ இந்த மாதிரி அமைப்புகள் தவிர 9ஆம் இடத்துல ராகுவும் 8ஆம் இடத்துல சனி பகவானும் இருக்கிறார்கள். இந்த 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானை தவிர மீதி அனைத்து கிரகங்களும் பெரும்பாலும் நமது கடகராசி என்பவர்களுக்கு நன்மை பயக்கக்கூடியதாக அமையறதுனால இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தில் ஈடுபட்டாலும் நீங்கள் வேகத்தை கூட்ட தேவையில்லைங்க. மாறாக விவேகமாக செயல்படுவது உங்களுக்கு நல்லது. உங்களுக்கு இருக்கக்கூடிய பழைய பிரச்சனைகள் பெரும்பாலானவை இன்றைய தினம் தீர்ந்து உங்களுக்கு மன நிம்மதி பெறக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்குங்க. உங்களை சுற்றியுள்ள சமுதாய வாழ்க்கை பற்றின ஒரு புதிய சிந்தனைகள், புதிய ஐடியாக்கள் நிறைய உதயமாகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குங்க. உங்களுக்கான சிறந்த மாற்றங்களை உருவாக்கி கொள்வதற்கு நீங்கள் நிறைய முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். இன்றைய தினம் உங்களுக்கு அது ஒரு பர்ஃபெக்டான நாளாக அமையறதுனால உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும்பாலும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அதன் மூலமாக முன்னேற்றகரமான நல்ல சூழ்நிலை உங்களுக்கு உருவாக வாய்ப்புகள் சிறப்பாக அமைந்துள்ளதுங்க. ஆனால் உங்கள் சிந்தனையின் போக்கிற்கு ஒரு கடிவாளம் போடணுங்க. சிந்தனைகளை கண்டபடி நீங்கள் அலையவிடக்கூடாது. குறிப்பிட்ட விஷயங்களை யோசித்து அது குறித்த ஆழமான நல்ல ஒரு நுண்ணறிவை வளர்ப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் நண்பர்களே. நீங்கள் ஆசைகளையும் உங்களது சிந்தனை வளத்தையும் கொஞ்சம் கட்டுப்பாடோடு வைக்கிறது ரொம்ப முக்கியம். மேலும் உணர்வுகளையும் கட்டுப்படுத்த வேண்டியது ரொம்ப முக்கியங்க. அதன் மூலமாக நீங்கள் பயத்தை கைவிடலாம். எனவே உணர்ச்சிகளை கண்ட்ரோலாக வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் வியாபாரம் ரொம்ப பிரமாதமாக நடக்குங்க. பெரிய அளவுல எந்த விதமான வியாபாரமா இருந்தாலும் சரிங்க, நீங்க நல்ல முன்னேற்றத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் வியாபாரிகளுக்கு இன்னைக்கு இருக்குங்க. மிகப்பெரிய தன லாபம் உங்க வியாபாரம் ரீதியாக உங்களுக்கு வந்து சேரும். சில தன லாபம் உங்களுக்கு பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆச்சரியப்படத்தக்க வகையில் பெரிய தன லாபம் பெறக்கூடிய யோகம் இருக்கிறதுனால நீங்கள் பொருளாதாரத்தை நல்ல வகையில் உயர்த்தி கொள்ள முடியும். பணம் டிரான்சாக்ஷன் கொடுக்கல் வாங்கல் எல்லாமே இந்த தினம் வேற லெவலில் சிறப்பாக அமையக்கூடிய யோகம் இருக்குங்க. இது தவிர வியாபார ரீதியாக கிடைக்கக்கூடிய தன லாபம் தவிர உங்களுக்கு பழைய பாக்கிகளும் இப்போது சிறப்பாக வசூலாகுங்கிறதுனால நீங்கள் பழைய பாக்கிகளை வசூல் செய்வது கொள்வதில் கொஞ்சம் நீங்கள் நேரத்தை செலவிடலாம். அதற்காக கொஞ்சம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதுங்க. அட்லீஸ்ட் ஒரு ஃபோனாவது உங்களுக்கு யாரெல்லாம் பணம் தரணுமோ அவங்களுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி பாருங்கள். ஒரு லிஸ்ட்டை போடுங்க. யார் யார் உங்களுக்கு பணம் தரணுமோ அவங்க எல்லாத்துக்குமே இன்றைக்கி ஒரு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் கால் பண்ணிவிடுங்க. பெரும்பாலும் உங்களுடைய பழைய பாக்கியில் எல்லாம் வசூலாகக்கூடிய யோகம் இருக்குங்க. ஏன்னா சில பேர் பணத்தை வச்சிருக்கும் போது உங்ககிட்ட கொடுக்கணுங்கிற விஷயத்தையே மறந்துருப்பாங்க. நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா டக்குன்னு ஞாபகம் உடனடியாக உங்கள் அக்கௌண்ட்டுக்கு மாற்றி விட்டுருவாங்க அல்லது கூப்பிட்டு கையில் கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் இந்த தினம் பழைய பாக்கியில் வசூல் செய்கிறதுனால உங்களுடைய நிதி நிலைமையை கண்டிப்பாக உயர்த்திக்கொள்ள முடியுங்க. மேலும் நீங்கள் யாருடைய உதவியுமே இல்லாமல் இப்பொழுது நிறைய பணம் சம்பாதிக்க முடியும். அந்த மாதிரியான நல்ல வல்லமையான சூழ்நிலையும் இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பாக அமைந்துள்ளதுங்க. நண்பர்களே, நமது கடகம் டுடே ராசிபலன் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தினீங்கன்னா நமது புதிய வீடியோக்கள் தினசரி உங்களுக்கு மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க. இன்றைய தினம் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு உங்களுக்கு எந்தெந்த வேலைகள் பெண்டிங்காக இருக்குது, இழுபறியாக எந்தெந்த வேலைகள் இருக்குங்கிற ஒரு லிஸ்ட்டை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் அனைத்து வேலைகளும் இன்றைய தினம் சிறப்பாக முடிக்கக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க. உங்களுக்கு உயர் பதவியில் நல்ல ஒரு பெரிய பதவியில் இருக்கக்கூடிய நபர்கள் மூலமாக சில உதவிகள் கிடைக்கும். அதன் மூலமாக உங்களுக்கு கெத்தான சூழ்நிலை அமையக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. புதிய வேலைவாய்ப்புக்காக முயற்சி செய்யக்கூடிய அன்பர்கள் இப்பொழுது தாராளமாக முயற்சி செய்யலாங்க.
இத்தனை நாள் முயற்சி பண்ணி ஒண்ணுமே நடக்கல அப்படின்னாலும் சரி, இப்போ நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு அது சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க. புதிய வேலைவாய்ப்புக்கான முயற்சிகள் நீங்க மேற்கொள்ளும்போது அது உங்களுக்கு சிறப்பாக கை கொடுப்பதை நீங்கள் கண்டிப்பா உணர முடியும். அலுவலக பணிகள்ல ஏற்கனவே இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு உங்க ஆஃபீஸ்ல சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்பட்டது அப்படின்னா, அந்த மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவே அமையக்கூடிய ஒரு பெனிஃபிட்டான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையுதுங்க. எனவே உத்தியோகம் சிறப்பாக இருக்கும். குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் குடும்பத்தில சுப நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. சொந்த பந்தங்கள்லாம் திடீர்னு உங்க வீட்டுக்கு வருகை தரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. மேலும் உங்களுடைய சொந்த பந்தங்கள் மட்டும் இல்லாம, உங்க நண்பர்கள் மற்றும் உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே உங்களுக்கு நல்ல ஊக்கத்தை தருவாங்க. எனவே அவர்கள் மூலமா உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. திருமணமானவர்கள் இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையுடன் நகைச்சுவையாக பேசும்போது, பழைய விஷயங்களை பத்தி மறந்து கூட பேசிடாதீங்க. ஏன்னா, அதன் மூலமாக தேவையில்லாத சண்டைகள், வாக்குவாதங்கள் உங்களுக்கு வரலாம். மாணவர்களுக்கு மேற்படிப்பு வாய்ப்புகள் இப்போது அதிகமாக இருக்குங்க. உங்களுக்கும் புதிய ஆர்வம் கல்வியில் ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க. உயர்கல்வி என்ன படிக்கலாம், எங்க படிக்கலாம் அப்படின்ற மாதிரியான நல்ல தெளிவான சிந்தனைகளும், உங்களது உயர்கல்வியை தொடர்வதற்கான நல்ல ஒரு ஆரோக்கியமான நல்ல வளமான உங்களுக்கு வாழ்க்கையும் இப்போது ஏற்படும். உங்க சூழ்நிலை சிறப்பாக இருக்குங்க. மாணவர்கள் இதுவரைக்கும் பாடங்கள் ஆர்வம் இல்லைன்னா, இப்பொழுது பாடங்களை ஆர்வமோட நீங்க பயிலக்கூடிய நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் கண்டிப்பாக பெறுவீங்க. ஆர்வத்தை நீங்க இந்த தினம் உங்க கல்வி பயில்வதற்கு நீங்க ஏற்படுத்திக் கொள்வீங்க. நீங்கள் விரும்பியபடி படிக்கக்கூடிய நல்ல சூழல் அமையக்கூடிய ஒரு நாள்ங்க. குறிப்பாக கணக்கு சம்பந்தமான படிப்பு படிக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த தினம் கல்வியில மிகச்சிறந்த ஒரு நாளாக அமையும். மாணவர்கள் இந்த தினம் கல்வியில நல்ல சாதனை படைக்கலாங்க. நல்ல மதிப்பெண்கள் வாங்க முடியும். மேலும் சில நல்ல மதிப்பெண்களுக்கு நல்ல பரிசுகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. போட்டித் தேர்வுலாம் கலந்துக்கங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் நீங்க கலந்துக்கிட்டீங்கன்னா, அதுலயும் நீங்க வெற்றிகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுங்க நண்பர்களே. கல்வி சம்பந்தமான புதிய முயற்சிகள் எல்லாமே இப்போது நீங்க தாராளமாக செய்யலாம். ஏதாவது கல்வி சம்பந்தமா நீங்க விண்ணப்பிக்கணும் அப்படின்னா, இன்னைக்கு தாராளமாக நீங்க விண்ணப்பத்தை அனுப்பலாங்க. காதல் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும், உங்க மனக்குறந்த காதலருடனான காதல் உறவுல இந்த தினம் திடீர்னு நீங்க ரொமான்டிக் எண்ணங்களை வெளிப்படுத்தணுங்கிற ஒரு எண்ணம் தோன்றலாம். ஆனா, இந்த தினம் காதல் வாழ்க்கையில நீங்க உங்க மனக்குறந்த காதலரிடம் ப்ரப்போஸ் பண்றதுக்கு உகந்த நாள் அல்லங்க. அதனால இந்த தினம் புதிதாக எந்த காதலையும் நீங்க வெளிப்படுத்த வேண்டாம். கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது தான் நல்லது நண்பர்களே. இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் என்னவாக இருக்குன்னு பார்க்கும்போது, ரெட் கலரை நீங்க பயன்படுத்தலாம். மேலும் அதிர்ஷ்ட எண் 9ஆகவும் அமையக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது என்று எனது கணிப்பின்படி அமைந்துள்ளதுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது கடகராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் உங்களது சொந்த பந்தங்கள் அல்லது உங்களது நண்பர்கள் திடீர்னு உங்கள் வீட்டுக்கு வருகை தரதுனால இன்றைய தினம் உங்களுக்கு இனிமையாக அமையுங்க. உங்களுக்கு எந்த ஒரு வேலையை எடுத்துக்கிட்டாலும் அதில் அவசரமே தேவையில்லைங்க. விவேகமாக செயல்படுவது உங்களுக்கு நல்ல வெற்றியை பெற்றுத் தரும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இன்றைய தினம் யாரெல்லாம் பூசம் நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் உங்களுக்கு சமுதாய உணர்வுகள் பற்றிய ஒரு புதிதாக கண்ணோட்டம் இன்னைக்கு ஏற்படக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே. உங்களுடைய சமுதாய உணர்வுகள் இன்றைய தினம் வேற லெவலில் சிந்தனை வளத்தோட உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்க சொசைட்டியோட மிங்கிள் ஆகக்கூடிய நல்ல வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு நண்பர்களே. மேலும் உங்களுடைய பெண்டிங்கான ஒர்க் எல்லாத்தையுமே இன்னைக்கு நீங்க முடிக்க முடியும். ஸோ உங்களுடைய இழுபறியான பணிகள் என்னென்ன இருக்குங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அது எல்லாத்தையும் முடிக்கிறதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. அதில் சிறப்பான வெற்றிகளை நீங்கள் பெற முடியும் நண்பர்களே. இன்றைய தினம் யாரெல்லாம் ஆயில்யம் நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ, உங்களுக்கு கல்வி முன்னேற்றம் இன்னைக்கு வேற லெவல்ல சிறப்பாக இருக்குங்க. இது வரைக்கும் பாடங்கள்ல ஆர்வமே இல்லாத மாணவர்கள் கூட புதிதாக பாடங்களில் ஆர்வம் ஏற்படுத்தி கொண்டு படிக்க முன் வருவதை நீங்கள் இந்த தினம் காண முடியும். எனவே அதன் மூலமாக ஒரு ஆர்வத்தை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வதன் மூலமாக உங்களை படிப்புல நீங்க கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். நல்ல வெற்றிகரமான சூழ்நிலை உங்களுக்கு இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க உங்க சிந்தனைகளுக்கு கடிவாளம் போட வேண்டியது முக்கியம். எந்த ஒரு விஷயத்தையும் தேவையில்லாம யோசிக்காம நீங்க இன்றைய தினம் உங்க காரியங்கள் என்னவோ அது குறித்து மட்டும் யோசிப்பது நல்லது நண்பர்களே. நன்றி நண்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை தட்டி விட்டு உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மேலும் நமது சேனலுக்கு இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நம்மோடு இணைந்திருக்கிற நண்பர்களே. மேலும் ஜெயசூர்யா சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்குங்க. அதுலயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்குங்க. அதுலயும் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நம்மோட நீங்க கலந்துரையாடலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் நாளை தின செவ்வாய்க்கிழமை ராசி பலன்களுடன் உங்களை புதிய வீடியோவில் சந்திக்கிறேன். ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே திஸ் டே.